ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி சரியான அளவுகளோட பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். அரை கப் ரவை, 1/4 கப் அளவு மைதா மாவு, அரை கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், சீரகம் அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை டீஸ்பூன், அதுக்கப்புறம் சால்ட். இப்போ ஒரு பவுலில் ரவையை சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு, அரை கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா மாவு, அப்புறம் சீரகம், மிளகு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தயிரையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா தண்ணியாக ஊற்றினா தான் ரவா தோசை ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கலந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல் காய வச்சுட்டேன். தோசைக்கல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ அப்படியே எடுத்துடலாம். நீங்கள் திருப்பி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இது இப்படியே நல்லா இருக்கிறதுனால இப்படியே எடுத்துறேன். நான் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சுன்றதுனால. இன்னொன்றும் அதே மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.